ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங்ஸ் டைமில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோம். நார்த் சைடில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்னு சொல்லலாம். அடுப்பு மேலே ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதில் மணலை சேர்த்துக்கலாம். மணல் வந்து இது நல்லா சிறு மணலுங்க. நாங்கள் வீடு கட்டுறதுக்கு வாங்கும்போது வச்சுருந்த அந்த மணல். அதில் வந்து நான் கொஞ்சம் சலிச்சிட்டு இந்த சல்லடையில் இதை சேர்த்துருக்கேன். இதோட கூடவே நம்ம ரொம்ப குட்டி குட்டிய சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு கடைகளில் ஒரு ஒரு டைமில் வந்து ஒரு பேக்கெட் மாதிரியெல்லாம் விற்பாங்க. உருளைக்கிழங்கு ரேட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ரேட் அதிகமாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி குட்டி சைஸ் உருளைக்கிழங்கு நம்ம வாங்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். குட்டி குட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல குட்டி சைஸில் எல்லாத்தையும் எடுத்து இந்த மண் வந்து நல்ல சூடாகணும். ஃபஸ்ட்டு அடுப்பு நல்லா எரிய விடுங்க. மண் நல்ல சூடான அப்புறமா தான் நம்ம உருளைக்கிழங்க போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் இதை அப்படியே விடலாம். இந்த மண்ணில் வந்து இது அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வேக ஆரம்பிக்குங்க. இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்தியான ஒரு ஓல்டு டைமில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். இதை வந்து இந்த மாதிரி சுட்டுட்டு எடுத்து வச்சுருவாங்க. இதை வச்சு நம்ம நிறைய விதமான சைடிஷ்லாம் செய்யலாம். அப்படியே இந்த உருளைக்கிழங்கு வெந்த அப்புறமா இதை அப்படியே சின்ன சின்னதாக வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போட்டு நசுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதை வந்து ஒரு சைடிஷ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து கஞ்சியெல்லாம் சாப்பிடும்போது சாப்பிட்லாம். இல்லை ஏதாவது சாதத்தில் நம்ம சைடிஷ்ஷாக பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா வறுந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோலை வந்து உரிச்சிடலாம். ரொம்ப சூடாக இருக்குது. சில்லுனான அப்புறமா நம்ம வந்து அப்படியே வறுத்து முடித்த அப்புறமா இதை நம்ம அப்படியே வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். சில்லுனான அப்புறமா நம்ம இந்த மாதிரி உரிச்சிட்டு வீட்டில் சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் ஸ்ட்ரீட்டு ஃபுட்டு வந்து செய்யும்போது பாம்பே, டெல்லியிலலாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபுட்டு செய்வாங்க. இதை வறுத்துட்டு அப்படியே ஒரு கூடைக்குள்ளே போட்டு நல்லா 4 சைடு பிடிச்சி குலுக்கி விட்டாங்கனாலே தோல் தனித்தனியாக வந்துடும். அது வந்து ரொம்ப அதிகமான சூடில் வந்து அப்படியே போட்டுட்டு ஃபுல்லாக பிளாக் ஆன அப்புறமா எடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு கூடையில் போட்டு ஒரு 4 கலக்கணும்னா தோலெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இது வந்து நம்ம வீட்டில் செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்பவே அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது ஒரு சட்னியோ இல்லை குழம்போ வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் செஞ்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். கெட்டு போகாது. இது வாசனை வந்து அப்படியே இருக்கும். இப்போ இன்றைக்கி செஞ்சுட்டு ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு நம்ம மதியம் வச்சு ஏதாவது சட்னியோ இல்லை ஏதாவது ஒன்று ஒரு தக்காளி சட்னி இல்லைன்னா புதினா சட்னி இந்த மாதிரி நம்ம கொண்டக்கடலை, வேர்க்கடலை, தேங்காய் சட்னி ஏதாவது ஒரு சட்னியோட சும்மா டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை மத்தியானம் நம்ம ஏதாவது குழம்பு செஞ்சோம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா அதுலேயும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாட் ஐட்டம்லாம் வெளியில் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்தியான ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.